அதாவது கடந்த ஓராண்டு காலமாக இது சம்மந்தமாக தக்குவாப்பள்ளி நிர்வாகத்துக்காக சில முயற்சிகள் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து அரசாங்கத்தில் மூவ் பண்ணியிருக்கேன் இந்த மண் அடிக்கிற விஷயமா. அது சம்மந்தமாக கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த ஓராண்டு காலமாக இதனுடைய முதல் முயற்சியாக பேரூராட்சியிலே அனுமதி கேட்டு மனு கொடுத்தோம். அதற்கு பின்பு இது கனிம வளத்துறை, மாவட்ட ஆட்சியர், பட்டுக்கோட்டை வருவாய், கிராம அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரமாக இருப்பதால் முதலிலே மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து அந்த மனு விசாரிக்கப்பட்டு கடைசியில் 3 மாதங்களுக்கு பிறகு கனிம வளத்துறைக்கு அனுப்பப்பட்டு கனிம வளத்துறையினரால் வருவாய்த்துறையினருக்கு அனுப்பப்பட்டு வருவாய்த்துறையினர் வந்து பள்ளியினுடைய மையவாடி மணல் எங்கே எடுக்கிறோம் என்கின்ற இடத்தை எல்லாம் பார்த்து அதனுடைய அரசு ஆவணங்கள் பட்டா சிட்டா என்று பல ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து முயற்சி செய்து அது ஒரு கட்டமாக வேலை நடந்து கொண்டு நமக்கு இன்னும் அதனுடைய ஆர்டர் இன்னும் வரவில்லை. கண்டிப்பாக இன்னொரு அதிகபட்சமாக 2-3 வாரங்களில் அந்த உத்தரவு கிடைக்கிறது. இதற்கு இடையில் இப்பொழுது ராஜாமடம் ஏரியில் ஏரி ஆழப்படுத்துவதற்காக திட்டம் தீட்டப்பட்டு நிதி பற்றாக்குறையால் அணைக்கரைகள் மட்டும் அமைக்கப்பட்டது. இந்த அடிப்படையிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நண்பர் ஒருவர் இதனுடைய மையவாடி என்று சொன்னால் நீங்கள் பொதுப்பணித்துறை அணுகினால் இதற்கு தேவையான மண் எடுக்கப்படும் என்று சொன்ன காரணத்தால் பள்ளிவாசலுடைய நிர்வாகியை கூட்டிக் கொண்டு போய் கேட்ட இடத்திலே மண் எடுப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள். இருந்தாலும் அந்த அனுமதி கொடுக்க மையவாடி என்று சொன்னதனால் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இதையும் மீறி வருவாய்த்துறையினர்கள் வந்து வாகனங்களை முதல் நாள் நிறுத்தி நம்மளுக்கு சில கஷ்டங்களை ஏற்படுத்தினார்கள். வருவாய்த்துறை அதிகாரிகளை சந்தித்து இதனுடைய விவரங்களை சொல்ல வேண்டிய ஒரு காலத்துக்கு கட்டாயமாக நிர்பந்தம் ஏற்பட்டு ஒரு நாள் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு மறுநாள் தொடரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால் சட்டங்கள் வந்து நமக்கெல்லாம் நேராகத்தான் செல்கிறது. ஆளும் வர்க்கங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இங்கு பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் இப்போ இந்த பள்ளியினுடைய விஷயம் ஒரு செக்ரட்டரி சொன்னது போல் மணல் இதுவரை 370 நடை அடித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 அடி ரோட்டிலிருந்து 5 அடி ஆழமாக இருந்த இடம் இப்பொழுது சரியாக ஒரு 3-4 அடி உயர்ந்திருக்கிறது. இதனுடைய காம்பவுண்டு செலவும் இதனுடைய பள்ளியினுடைய சூழ்நிலை காம்பவுண்டு உடனடியாக எடுக்க முடியாத காரணத்தினால் நிதி உதவிகள் நீங்கள் செஞ்சு இதனுடைய திட்டமாக 5 லட்சம் ரூபாய் திட்டம் வைத்திருக்கிறார்கள். அதுக்கும் சில வழிமுறைகள் இருக்கிறது, முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். முதலிலே இந்த இடத்தை வந்து ஒரு மையவாடிக்கு உகர்ந்த இடமாக ஆக்கி கொண்டு மித்த வேலைகள் செய்வதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அன்பார்ந்த நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இந்த நிர்வாகியிடம் தொடர்பு கொண்டு இதற்கான ஆவண விஷயங்களை செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.